ஆன்மீக ஐதீகங்கள். கஜ பூஜை. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் கஜ பூஜையின் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். கோவிலில் வாழும் மங்கள சின்னங்களான பசு, யானை, சேவல், மயில் போன்ற புனிதமான விலங்குகளும் பறவைகளும் வளர்க்கப்படுகின்றன. இவைகள் தெய்வாம்சம் பொருந்தியவை. இவற்றுள் பசுவிற்கு நடைபெறும் பூஜை கோபூஜை என்றும், யானைகளுக்கு நடைபெறும் பூஜை கஜ பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக பசுவின் பின்புறத்திலும் யானைகளின் நெற்றி பகுதியிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். யானைகளின் துதிக்கையானது ஓம்கார ரூபம் போலவே இருக்கும். யானைகளுக்கும் தெய்வங்களுக்கும் ஓர் நெருங்கிய தொடர்பும் உண்டு. கோவில்களில் முக்கிய திருவிழாக்கள் மற்றும் தினசரி பூஜையின் போது முழுமுதற் கடவுளான விநாயகரின் அம்சமாகவும் போற்றப்படும் யானையை கௌரவிக்க நடைபெறும் சிறப்பு பூஜையாகத்தான் கஜ பூஜை கருதப்படுகிறது. ஆண் யானையாக இருந்தால் விநாயக பெருமானாகவும், பெண் யானையாக இருந்தால் கஜலட்சுமியாகவும் போற்றி பூஜை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த திருக்கோயிலின் சக்தி அதிகரிக்குமாம். யானைகளின் அபரிமிதமான வலிமை மற்றும் நல்ல பிராணனை தன்னுள் வைத்திருக்கும் திறன் காரணமாகவும் யானைகள் வணங்கப்படுகின்றன. மேலும் யானைகளிடம் பக்தர்கள் ஆசீர்வாதங்கள் பெறுவது விநாயக பெருமானே நேரில் ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது. கஜ பூஜை செய்வதன் மூலம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி செல்வ வளம் உண்டாகும் என்றும், கோவிலுக்கு யானை தானம் செய்பவர்கள் இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மங்களகரமான திருவிழா நாட்களில் சில தென்னிந்திய கோவில்களில் யானைகளுக்கு நேர்த்தியாக உடை அணிவிக்கப்பட்டு தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படும். பார்ப்பதற்கு உருவத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும் யானையை கௌரவிக்கும் வகையில் அர்ச்சகர்கள் தெய்வீக மந்திரங்கள் ஓதி யானைக்கு ஆரத்தி காட்டுவார்கள். மேலும் வெல்லம், வாழைப்பழங்கள் மற்றும் கரும்பு போன்ற உணவுப் பொருட்களையும் வழங்குவர். பசுவின் சாணத்தைப் போலவே யானைகளின் துணைப் பொருட்களும் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. யானைகள் அளப்பரிய புத்திசாலித்தனம் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக விலங்கு. அவை உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறையை உறிஞ்சும் மற்றும் அவை வாழும் இடங்களில் ஒரு அமைதியான சூழல் இருப்பதாகவும், அது நல்ல நேர்மறையாற்றலை நமக்குள் செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. பார்க்கடலிலிருந்து லட்சுமி வெளிப்பட்ட போது திசை யானைகள் 8 பொற்குடங்களில் புனித நீரை ஏந்தி வந்து நீராட்டின என்கிறது புராணம். இதனை குறிக்கும் விதமாகத்தான் இரு யானைகள் நீராட்ட லட்சுமி வீற்றிருக்கும் வடிவத்தை கஜலட்சுமியாக வணங்குகிறோம். மேலும் யானைகளை செல்வத்தின் அடையாளமாக கருதி கோவில்களில் ஆற்றல் மிகுந்த கஜ பூஜையும் நடைபெறுகிறது. பூஜைகளின் தொடக்கத்தில் செய்யப்படும் கஜ பூஜையால் மகிழும் மகாலட்சுமி அந்த இடத்தில் பரிவாரங்களுடன் எழுந்தருள்கிறாள் என்பது ஐதீகம். கோயில் கருவறையில் நிலையின் மேற்பகுதிகளிலும் நாம் ஏற்றி வைக்கும் விளக்குகளில் திருவாசிக்கு நடுவேயும் இரு யானைகள் நீராட்ட கஜலட்சுமி வீற்றிருக்கும் வடிவத்தை நாம் காணலாம். தேவ யானைகள் இருபுறம் அபிஷேகம் செய்ய பத்மாசன நிலையில் அமர்வது போல இருக்கும் இந்த கஜலட்சுமி தாயார் செல்வம், புகழ், ஆளுமை திறன் ஆகிய இந்த மூன்றையும் வழங்கக்கூடியவள். பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் அதிகாலையில் ஸ்ரீ அரங்கநாதரின் முதல் தரிசனத்தையும் பிரசாதத்தையும் பெறும் பாக்கியத்தை அங்கு வளர்க்கப்படும் யானையே பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள வடக்குநாதன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூரம் திருவிழாவின் போது ராஜ அலங்காரத்துடன் எழுந்தருளும் யானைகள்தான் விழாவின் முக்கிய நாயகனாக கருதப்படுகின்றன. இதிலிருந்து யானைகளின் தெய்வாம்சங்களை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் எனலாம்.
நேயர்களே, பொதுவாக கோவிலின் ஸ்தல விருட்சம் கோவில் கோசாலையில் உள்ள பசு மற்றும் யானைகள் இருக்கும் இடத்தில் நின்று ஒரு நிமிடம் நாம் எதை நினைத்து வேண்டுகிறோமோ அது விரைவில் நடக்கும் என்று பலன் பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். இனி நாமும் கஜமுகனாய் கஜலட்சுமியாய் போற்றப்படும் யானைகளை வணங்குவோம். கோவில்களில் கஜ பூஜையில் கலந்து கொண்டு நலம் பல பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். கஜ பூஜை.